பொது ஜோதிடம் மற்றும் ஆன்மீக தகவலை பார்ப்போம். இன்றைய பொதுவான கேள்விகள் என்னென்னா, எங்களுக்கு திருமணம் நடந்து 12 ஆண்டுகள் ஆகிவிட்டது. பொருளாதார நெருக்கடியால் மிகவும் அவதிப்படுகிறோம். திருமணம் நடந்த நேரம் சரியில்லை. தாலியை கழற்றிவிட்டு வேறு நல்ல நேரத்தில் தாலி கட்டினால் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்று எங்கள் ஊரில் ஒரு ஜோதிடர் சொன்னார். தங்கள் கருத்து என்ன பாலாஜின்னு கேட்டிருக்கீங்க. இது மிகவும் தவறான கருத்து. அது அவர் இது மாதிரி விஷயங்களை என்கிட்ட கொண்டு வராங்கன்னா, ஒரு ஜோதிடரை பற்றி இன்னொரு ஜோதிடர் குறை சொல்லக்கூடாது. ஏன்னா என்ன எல்லாருமே குறை சொல்கிறாங்க, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. அடுத்தவங்களை நான் குறை சொல்கிறதுன்ற தப்பு. பட் இந்த இடத்துல வேறு வழி இல்லை, அந்த கருத்து தான் தப்பு. அவரை நான் தப்பு சொல்ல, அவருக்கு யாராவது தப்பாக சொல்லியிருக்கலாம். ஸோ இது மிகவும் தவறான கருத்து. தாலியை கழற்றுவது என்பது அமங்கலமான செயல். இது ஏற்புடையது அல்ல. பிறந்த நேரத்தை எப்படி மாற்ற முடியாதோ அதுபோல் தாலி கட்டிய நேரம், திருமணம் நடந்த நேரத்தையும் நம்மால் மாற்ற முடியாது. கணவருக்கு இது உடல்நலக் குறைவுகளை ஏற்படுத்துமா? உடனே தாலியை கழற்றி உண்டியலில் போடுவது சில பெண்களுக்கு பிரார்த்தனையாக இருக்காங்க. சில பேர் புருஷன் ரொம்ப செத்து பிழைக்கிற மாதிரி இருப்பார், ஹாஸ்பிட்டலில் ரொம்ப கஷ்டம்னுவாங்க. அப்போ வேண்டிப்பாங்க, அவன் என் புருஷன் செத்துட்டு பொழைச்சிட்டாருன்னா நான் என்னோட தங்க தாலியை உண்டியில் போடுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிப்பாங்க. அது பிரார்த்தனை. அதை விட்டுட்டு இது மாற்றுறதுன்றது பார்த்திங்கன்னா கயிறு மாற்றலாம். பட் தாலியை அப்படியே செட்டாக மாற்றக்கூடாது, அது தவறு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதுவே முதல்ல என்னை பொறுத்த வரைக்கும் தவறு தான். ஏன்னா தாலின்றது பண கஷ்டம். அது லக்ஷ்மி சகஸ்ரநாமம் படித்து வந்தாலே போதும், மறுதாலி கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, தாலி அது என்ன செயினோ அதுக்கு வெயிட்டோ அதுக்கு உண்டான தங்கத்தை நீங்கள் வேணால் காயினா கூட நீங்கள் குண்டியில் போட்டுக்கலாம். அதுதான் பெஸ்ட்டே தவிர நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ தாலி கயிறு மாற்றலாம், தாலியை அப்படியே செட்டாக மாற்றக்கூடாது என்கின்ற ஒரு அரிய தகவலுடன் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்று நாளை மீண்டும் ஒரு அரிய தகவலுடனும் 2 கேள்வியாளர்களுக்கு பதிலுடனும் நாளை நட்சத்திர பலன்களுடன் வருகிறோம். ஸோ கேள்விகளை இமெயிலிலும் பொதுவான தகவலை யூடியூப்பில் கமெண்ட்லும் பண்ணுங்கள். மீண்டும் நாளை காலை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜி ஹாசன். வணக்கம் நேயர்களே.